வரலாறுகள் உண்மையை சொல்கின்றதா அல்லது அதிகாரம் விரும்பியதை சொல்கின்றதா? நாம் படித்த பாட புத்தகங்களில் உள்ள அனைத்தும் உண்மையா அல்லது இல்லையா? போர் இடம்பெற்றால் அல்லது கிளர்ச்சிகளோ போராட்டங்களோ இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் யார் அதில் ஜெயிக்கின்றார்களோ அவர்கள் அதிகாரங்களை பெற்று வடிவமைக்கின்றார்கள். உதாரணமாக, சிற்பி தன் உளியை கொண்டு எவ்வாறு சிற்பங்களை செதுக்குகின்றானோ அதே போன்றுதான் அதிகாரம் பெற்றவர்கள் வரலாற்றை செதுக்குகின்றார்கள். மற்றவர்களுக்கு பேசக்கூட வாய்ப்பு கிடைக்காது. இதனால் தான் ஒரு மனிதன் ஒரு நாட்டில் சுதந்திர போராளியாகவும் இன்னொரு நாட்டில் தீவிரவாதியாகவும் சித்தரிக்கப்படுகின்றான். ஒரு மனிதன் அவனது நாட்டையும் அவனது உடைமைகளையும் அவனது உரிமைகளுக்காகவும் போராடுகின்றான். அவன் அந்நாட்டில் சுதந்திர போராளி என்று கருதப்படுகின்றான். வரலாறுகள் ஒருபோதும் நடுவே நிற்க விரும்புவதில்லை. ஏனென்றால் நடுவே அதிகாரங்கள் இருப்பதில்லை. இதனால் தான் வரலாறுகள் எப்போதும் அரசர்கள் பக்கம், வெற்றியாளர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் பக்கமே வரலாறுகள் பேசப்பட்டிருக்கின்றது. இதனைத்தான் அரிஸ்டோட்டிலும் கூறியிருந்தார், கடந்த கால நிகழ்வுகளின் தொகுப்பே வரலாறு என்று. அவர் ஒருபோதும் கூறவில்லை கடந்த கால முழு நிகழ்வுகளின் தொகுப்பு வரலாறு என்று கூறவில்லை. உண்மையை மறைக்க வேண்டுமாக இருந்தால் அதை அழிக்க வேண்டிய அவசியமில்லை. அதை சொல்லாமலே இருந்தாலே போதும், அது மறைந்து போய்விடும். நீங்கள் நெப்போலியன் மற்றும் மாவீரன் அலெக்சாண்டர் போன்றவர்களின் வரலாற்று கதைகளை கேட்டிருப்பீர்கள். அவர்கள் நாடுகளை படையெடுத்தார்கள், ஒவ்வொரு நாட்டையும் வெற்றி கொண்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கும். ஆனால் அவர்களை எதிர்த்து போராடியவர்களோ அந்நாட்டு மக்களோ அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டவைகளோ எதுவும் கூறப்பட்டிருக்காது. இதைத்தான் கூறுகின்றேன். நம் நாட்டிலும் அவ்வாறே, வேறு நாடுகளிலும் அவ்வாறே வரலாறுகள் அதிகாரங்களுக்காக மாத்திரமே வடிவமைக்கப்பட்டுள்ளது. வரலாற்றை படிக்காதவன் அவன் அறியாமை கொண்டவனாகவே இருக்கின்றான். வரலாற்றினை கேள்வி கேட்காதவர்கள் அடிமைகளாகவே இருக்கின்றார்கள். எனவே நாம் சிந்திக்க வேண்டும். வரலாற்றினை சற்று சிந்தித்து ஆராய்ந்து பார்க்கவும் வேண்டும். எனவே நீங்கள் படித்த வரலாறுகள் அனைத்தும் உண்மையா பொய்யா என்பதனை கமெண்டில் சொல்லவும். மீண்டும் விரைவில் நான்